வாட் இஸ் திஸ்? நீங்க படிச்சவங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. சார் நீங்க வந்து ஒரு மாசம் ஆகுது. வந்ததுல இருந்து என் தங்கச்சி விஸ்வநாதையும் தேடிட்டு தான் இருக்கேன். ஒருத்தர் வீட்டை மாத்திட்டாங்கன்னு சொன்னாங்க, இன்னொருத்தர் ஒரு வேலையை விட்டாங்கன்னு சொன்னாங்க, இன்னும் பல பேர் அவர் ஏதோ கோயில் கொடுத்த போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொன்னாங்க சார். எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 2-3 மாசமாவே சிட்டில நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னால ராயபுரம் பீச்சில் புருஷனால கைவிடப்பட்ட ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு. அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. சார் அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன நிறம்? என்ன வயிறம்? பாத்தப்படாதீங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாம் கால்ஃபார் பண்றானா. மாம்பலம் ரயில்வே ட்ராக்ல 1.5 மாசத்துக்கு முன்னால ஒரு ஆணும் பொண்ணு விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சார் நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவங்கெல்லாம் உங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லவல்ல, பட் அவங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம் இல்லையா? எதுக்கு அடுத்த வாரம் வாங்க. இதுக்கிடையில ஏதாவது தகவல் கிடைச்சா உங்களை நான் கான்டாக்ட் பண்றேன். என்ன இன்னைக்கு தகதகன்னு ஜவலியை போட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறா? இன்னைக்கு என்ன வேஷம், என்ன பேசணும், என்ன சமாச்சாரம்? அதெல்லாம் ஒரு கணக்கு. என்ன கணக்கு இருக்கு? ஆமா, இங்க கூடி இருக்கிறவன் தண்ணி கிண்ணி பாட்டி இருக்குதா? நம்ம கும்பலா கூடுவாஞ்சேரிக்கு போய் சொந்தமா சாராயம் காய்ச்ச போறோம். நடத்தட்டமே சம்சான தொழில் குப்புன்னு முன்னுக்கு வந்துருவேன். எங்க புடவை இப்படிதான் கட்டுறதா? நீ முன்ன பின்ன கட்டிருந்தாலும் உனக்கு தெரியும். அது மட்டும் நான் பாத்துறேன். நான் பாத்துக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ண எல்லாத்தையும் விடுவேனே. அம்சமா இருக்க விட மாட்டீங்களா? ஆடிய பாதம் என்ன குருபாதம்? நான் எதுக்காக உங்களை எல்லாம் கூப்பிட்டேன்னா, இதுகிட்ட போய் சொல்றீங்களா? இதுக்கு மண்டையில ஏறாத, ஏற்கனவே ஏற்றிக்கிட்டு இருக்கிறாய். என்கிட்ட சொல்லுங்க. வர வெள்ளிக்கிழமமா ரொம்ப நல்ல நாள். விஜய்க்கும் என்னுடைய மகளுக்கும் நிச்சயம் பண்ண போறேன். ஐயோ யோ, நல்ல விஷயம் சொல்றப்ப அவசரமா ஏன் ஐயோன்ற? சொல்லுங்க. நீங்க தான் சம்பந்தி வீட்டுக்காரர். ஜமாளிச்சிடறான். குருபாதம், என்ன அடுப்புல ஊத்துடு, காய்ச்சிடுறேன். எதை? பாயாசம். எனக்கு திக்கு நாய் போச்சியா. எதுக்கு? வேற எதை காய்ச்சுவானோன்னு. அடடே, மாப்பிள்ள வந்துட்டார. மாப்பிள்ளையா? சரி சார், வர வெள்ளிக்கிழமை உங்களுக்கும் என் மகளுக்கும் நிச்சயம் வச்சிருக்கேன். சித்ரா ரூம்ல இருக்கு. மாப்பிள்ள போற வேகத்தை பார்த்தா நிச்சயதாபனம் வேண்டியது இல்ல, கல்யாணத்தையே டைரக்டா வச்சுக்கோன்னு சொல்லுவார் போல இருக்கே. அட்ரா சக்க நம்ம ஹாய் சம்பந்திகளா. சித்ரா, நம்ம நிச்சயதார்த்தம் ஏற்பாடு நடத்துறதுக்கு தெரியல. ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? இது உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? அப்படின்னா என் கூட பழகினது, என்னை காதலிச்சது எல்லாமே பொய்ன்னு சொல்றியா? இல்ல, உங்க மேல எனக்கு ஏற்பட்ட காதல் உண்மையானது. ஆனா கல்யாணம்னாலே எனக்கு பயமா இருக்கு விஜய். வேடிக்கையா இருக்கு சித்ரா. என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைங்கிற. சரி, நான் கேட்கிறேன், கல்யாணம் ஏன் பயப்படுற? காரணம் இருக்கு விஜய். திருச்சியில நான் படிச்சிட்டு இருந்தப்போ ஒருத்தி என் ரூம்மேட்டா இருந்தா. சொந்த சகோதரியை விட என் மேல உயிரையே வச்சிருந்தா. அவளுக்கு கல்யாணம் இருக்கும்? ஆமா. புருஷன் ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பான். கொடுமைப்படுத்துவது மட்டும் இல்ல, அவளை அனாதையா விட்டுட்டு போயிட்டான். சரி சித்ரா, அவளுக்கு அப்படி ஆச்சுன்னா உனக்கும் அப்படி ஆகும்னு நீ ஏன் நினைக்கிற? சரி, நான் கேட்கிறேன், கல்யாணம் ஆனவங்க எல்லாம் சந்தோஷமா இல்லைன்னு சொல்றிய? நான் அப்படி சொல்லல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தியோட வாழ்க்கையில ஏற்பட்ட கொடுமை என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் கல்யாணம்னாலே வெறுக்கிறேன். அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன குழப்பமோ, என்ன பிரச்சனையோ அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அவ தெய்வத்துக்கு சமமானவ. கலகலான வாய் வலிக்க பேசுவா. ஆனா இப்ப அவ வாயே திறக்காம ஊமையா இருக்கானா? அதுக்கு கல்யாணமும் அதனால வந்த புருஷனும் தான் காரணம். சித்ரா இப்படி கூட இருக்கலாம். அவ புருஷன் துரோகம் பண்ணிருப்பா. அந்த அவமானத்தை தாங்காம கூட அவன் ஓடி போயிருக்கலாம் இல்லையா? விஜய், இதே வார்த்தையை வேற யாராவது சொல்லி இருந்தா அவங்கள நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். இவ முகத்தை ஒரு தடவை பாருங்க. அதுக்கப்புறம் இவளை பத்தி உங்களால தப்பா பேச முடியுமான்னு நான் பாக்குறேன். செல்வி,
என் தங்கச்சி சித்ரா, என் கூட பிறந்த ரத்தம். இவளைத்தான் இத்தனை நாளா தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எங்க இருக்கா? எப்படி இருக்கா? சொல்லு சித்ரா, சொல்லு. செல்வி, நல்லா இருக்கியா? சாப்பாடு ஆயிடுச்சா? ஓஹோ, சமையலே இப்பதான் ஆகுதா? ஆமா, நீ ஏதோ வேலைக்கு போயிட்டு இருந்தியே, இன்னைக்கு போகல? ஓஹோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவா? செல்வி, நான் இன்னைக்கு தனியா வரல, ஒரு விருந்தாளிய கூட்டிட்டு வந்திருக்கேன். அதோ பார். செல்வி, நீ 5-6 மாசமா லெட்டர் போடலையா? நான் ரொம்ப குழம்பு போயிட்டேன். உன்னை பார்க்கணும் லீவ் போட்டு நான் எங்க கேட்க தெரியுமா? செல்வி, ஏன் அழுற? என்னாச்சு உனக்கு? பேசுமா, என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? என்கிட்ட சொல்லுமா? ஏன் பேச மாட்டேங்கிற? செல்வி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பேசாம அழுதுட்டே இருந்தா என்னமா நினைக்கிறது? உனக்கும் விஸ்வநாதனுக்கு ஏதாவது தகராறா? அவன் உனக்கு துரோகம் பண்ணானா? செல்வி, உன் கூட பிறந்த அண்ணன் கேட்க என்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன்? சொல்ல போறியா? விஜய், செல்வியால தன் புருஷன் அயோக்கியன்னு சொல்ல முடியல, அதுவும் தன் அண்ணன் கிட்ட. இல்ல சித்ரா, விஸ்வநாதன் எனக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்லவன். பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்போ பெரிய வாயாடின்னு பேர் எடுத்த செல்வி இப்போ பேசவே இல்லைன்னா ஏதோ காரணம் இருக்கு. இந்த மௌனம் ஒரு நிர்பந்தமான மௌனம். இந்த நிர்பந்தத்தை என் தங்கச்சிக்கு யாரோ ஏற்படுத்திருக்காங்க. என்ன காரணம் கண்டுபிடிக்கிற. நடந்தது இதுதாங்க. செல்வியை உங்க உத்தரவுப்படி அவளுக்கு தெரியாம ராப்பகலா கண்காணிச்சுட்டு வந்தாங்க. புதுசா வந்தவங்க கிட்ட செல்வி ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா அவன் தான் அவளை பேச வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு வர்றான். பாவம், இந்த பாறை மேல எத்தனையோ யானைகள் மோதி இருக்கு. அப்படி மோதின யானைகளுடைய எலும்புகளை பிளந்து நிக்கழுக கூடுகட்ட பொறுக்கிட்டு போறத பார்த்தவனா இப்ப இந்த பூனை மோதுறத நினைச்சாத்தான் பரிதாபமா இருக்கு. உடனே வீரன் வந்து என்ன பார்க்க சொல்லு. வாமா செல்வி, வா. ஓ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா? கொஞ்சம் இரு, இந்த அம்மாவை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ, மேல ஒண்ணுக்கு போயிட்டானம்மா. வரேன் செல்வி. செல்வி, இந்தம்மா.
சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். ஏன் பாய், அந்த பொண்ணு பணம் கொடுத்துச்சு, என்ன வேணும்னு கேட்கல, நீங்க ஏதோ கட்டி கொடுத்தீங்க, பேசாம வாங்கி போயிடுச்சு. நீங்க என்னங்க, அந்த பொண்ணு கல்ல கட்டி கொடுத்தாலும் பேசாம வாங்கிட்டு போகும், வாயை திறக்காது. ஏன் அந்த பொண்ணு ஊமையா? பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு தான் சொல்றாங்க, புருஷங்கார சரியில்லை, விட்டுட்டு ஓடிட்டான். பாவங்க, அந்த பொண்ணு நம்ம ஊர்ல தாங்க தங்கி இருக்குது. ஏன் சார், எதுக்கா இதெல்லாம் கேக்குறீங்க?